ஓகேப்பா. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, in order to manipulate the array, they have provided some certain methods. Okay, for example, if we want to add one extra data into array, we need one method. Okay va, ஒரு மெத்தட் நமக்கு தேவைப்படும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி we can able to add the data into the array. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தா புஷ் அப்படிங்கிறது மெத்தடு. பை டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டாட்டிக்காக கூட இந்த மாதிரி நம்ம டேட்டா வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ ரெண்டு டேட்டா போட்டிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, you are declaring the one array with some default values. ஓகேவா? ஒரு டிஃபால்ட் வேல்யூவோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அரேவை போடுறீங்க. அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ இது இப்படி போடும்போது என்ன ஆகும், பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு 0 1 அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டெக்ஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். 0 1 அப்படிங்கிறது அசைன் ஆகிடும். ரைட்டா? அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த டேட்டா நம்ம இப்போ அரே டாட் புஷ் மதர்னு சொல்லி அந்த ஒரு வேர்டை புஷ் பண்ணும்போது இதுக்கு 2 அப்படிங்கிறது செட் ஆகும், இதுக்கு 3, இதுக்கு 4 5 6 இந்த மாதிரி செட் ஆகும். ரைட்டா? ஸோ என்ன ஆகும், எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா, பேஸ்ட் ஆன் த டேட்டா வி ஹேவ் இன் அரே, த இண்டெக்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி அட்ஜஸ்ட். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அது அசெண்டிங் ஆகும். 0 1 2 3 அந்த மாதிரி தான் அது அசெண்டிங் ஆகும். ஓகேவா? ஓகேப்பா. இதில் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் வாட் எவர் மேபி, இதில் டிஃபால்ட் மெத்தடு நம்ம சொல்கிறோம். அதில் புஷ் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் மெத்தட் ப்ரொவைடட் பை த ஜாவாஸ்கிரிப்ட். சரியா? ஸோ புஷ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி we can add new data in array. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பார்க்கலாம், ஜாயின் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே மெத்தட் தான். ஜாயின் அப்படிங்கிறது என்னென்னா, ஜஸ்ட் இட் வில் கன்வெர்ட் த டேட்டா இன்டூ சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் அது கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். JavaScript array methods. ஓகேவா? The JavaScript method toString converts an array to a string of array values. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் காப்பி திஸ் ஒன். இது இங்கே போடலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம், எல்லா எக்ஸாம்பிளையுமே. இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட்டிலுமே பை ஐடி சொல்லி போட்டிருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி போட வேண்டாம். 1 செகண்ட். ஸோ இப்படி நம்ம போடலாம், இல்லை நம்ம கான்சோல்லையுமே நம்ம போடலாம். we have to use the console பா. ஓகே, இப்படியுமே நம்ம போடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரைட்டா? பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ இந்த மாதிரி நமக்கு கம்மா செப்பரேட்டரில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the JavaScript method toString converts an array to a string, comma separated array values. புரியுதா? இந்த மாதிரி அரேயில் இருக்கிறத நம்ம toStringன்னு போட்டோம்னா கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸை அது நமக்கு டிஸ்பிளே பண்ணும், இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து toString மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. JavaScript இல்லை அரே உடைய toString மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு toString மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தோம். ரிசல்ட் இந்த மாதிரி வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது ஜாயின் மெத்தட். Join method. So the join method also joins all array elements into a string. Okay va? It behaves just like toString, but in addition you can specify the separator. Okay va? So இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த join method is also works like a toString method only, but the thing is we can specify the separator. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர், கம்மா செப்பரேட்டரில் நமக்கு இங்கே ரிசல்ட் கிடச்சிது. கரெக்டாக? ஸோ அதே இது இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்மாவில் செப்பரேட் ஆகணுமா இல்லை ஸ்டாரில் செப்பரேட் ஆகணுமாங்கிறத we can decide. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே fruits dot join இருக்கா, இதை காப்பி பண்ணுறோம். fruits dot join ஸ்டார் போடுறாங்க. இங்கே ஸ்டார் போடும்போது என்ன ஆகும்னா, கம்மாவுக்கு பதிலாக ஸ்டார் வந்துடும். இப்போ ஸ்டார் நான் தூக்கிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு டேஷ் போடுறேன், நான் ப்ளஸ் போடுறேன், ஈக்குவல் டு போடுறேன், ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஸோ இஃப் equals to, then it will be replace the star. Right? It will replace the star and it will display the equal to. புரியுதுங்களா?
ஸோ இது வந்து ஜாயின் மெத்தடுடைய யூசேஜ். ஓகேவா? ஜாயின் மெத்தட் அப்படின்னா இட் வில் ஜாயின் ஆல் த டேட்டாஸ் இன்டு எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது பாப்பிங் அண்ட் புஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வென் யூ ஒர்க் வித் அரேஸ் இட் இஸ் ஈஸி டு ரிமூவ் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆட் நியூ எலிமெண்ட்ஸ். புரியுதா? ஸோ வி யூஸ் பாப் அண்ட் புஷ் ஃபார் removing the elements and adding the new elements. Okay, so this is what popping and pushing is. Popping items out of an array and or pushing items into an array. Okay va? Popping items out of an array, pushing items into an array. Okay va? And popping அப்படினா என்னன்னா the pop method removes the last element from an array. புரியுதா? So when you use pop method it will remove the last element from the array. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, பேனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ வி ஹேவ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டாட் பாப் அப்படிங்கும்போது கடைசியாக இருக்கிற டேட்டாவை இட் வில் ரிமூவ் ஃப்ரம் த அரே. அதுதான் பாப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுது. இப்போ அதே இது ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கு, ரைட்டா? ஸோ ஃப்ரூட்ஸுங்கும் போது மேங்கோ, அகைன் பாப் அப்படிங்கும்போது மேங்கோ நமக்கு ரிமூவ் பண்ணிடும். புரியுது இல்லையா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். பாப் அப்படிங்கிற மெத்தட் இட் வில் ரிமூவ் த லாஸ்ட் வேல்யூ ஃப்ரம் த அரே. ஓகேப்பா? ஆனால் என்னென்னா ஒன்ஸ் இது ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இந்த அரேங்கிறது அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஜஸ்ட் ரிமூவிங் த லாஸ்ட் வேல்யூ ஃப்ரம் த அரே, தட்ஸ் இட். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் ரிமூவ் த லாஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்டோர்டு தட் வேல்யூ இன் வேரியபிள் எக்ஸ். புரியுதா? இந்த பாப் அப்படிங்கிறது என்ன பண்ணும், கடைசியாக இருக்கிற டேட்டாவை, அரேயில் இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு ரிட்டன் தரும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டோர் இட், அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் லீவ் தட். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி புஷ் நம்ம பார்த்தோம், ரைட்டா? இப்போ கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இருக்குது, டேட்டா இருக்குது, அதில் கிவி அப்படின்னு சொல்லி போடும்போது திஸ் புஷ் மெத்தட் வில் ஆட் கிவி, ரைட்டா? த கிவி ஃப்ரூட் டு த அரே, கரெக்டாக? அதே இந்த புஷ் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த நியூ அரே லென்த். இது என்ன பண்ணும், நீங்கள் புஷ் பண்ணினீங்கன்னா அரேவுடைய நியூ லென்த்தை இட் வில் ரிட்டர்ன். அதை நம்ம பார்த்தோம், ரைட்டாக? கான்சோலில் போடும்போது நமக்கு இந்த மாதிரி டேட்டா வந்துட்டே இருக்கும். வேரியபிள் அரே டாட் புஷ் ஒன்றுன்னு வருதுங்களா, ரைட்டா? மறுபடியும் ஆட் பண்ணுறேன் 2 3 4. ஏன்னா we have 4 datas in array. ஓகேவா? duplicate, it can be duplicate, not an issue. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ புஷ் மெத்தட் அப்படிங்கும்போது புஷ் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த நியூ அரே லென்த். ஓகே, அந்த லென்த்தை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், தேவையில்லைனாலும் விட்டுடலாம். ஸோ வி கேன் யூஸ் லைக் திஸ் ஆல்சோ. ஸோ நாம் என்ன பண்ண, நம்ம எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அது என்ன பண்ணலாம், நாம் அந்த ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 5ன்னா 5 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அந்த அரேவுடைய கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப. ஓகேவா? அடுத்தது ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் விச் மீன்ஸ் இட் வில் ரிமூவ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃப்ரம் த அரே. புரியுதா இல்லையா? பாப் அப்படின்னா கடைசியில் இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணும். இட் வில் ரிமூவ் த லாஸ்ட் டேட்டா ஃப்ரம் த அரே. புஷ் இட் வில் புஷ் ஒன் நியூ டேட்டா இன்டு அரே. ஓகேவா? இப்போ ஷிஃப்ட் அப்படிங்கும்போது ஷிஃப்ட் வில் ரிமூவ் த ஃபஸ்ட் டேட்டா ஃப்ரம் த அரே. ஓகேவா? த ஷிஃப்ட் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ தட் வாஸ் ஷிஃப்டட் அவுட், ரைட்டா? சேம் அதே மாதிரி தான். ஷிஃப்ட் கொடுக்கும்போது எந்த வேல்யூ ரிமூவ் ஆகுதோ அதை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். யூ கேன் சேவ் தட் வேல்யூ இன் எக்ஸ் எனி வேரியபிள் ஃபார் எனி இஃப் யூ ஹேவ் எனி பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட்ப்பா. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் வித் த வேல்யூ யூ ஹேவ் ரிமூவ்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டோர் தட் வேல்யூ இன் ஒன் வேரியபிள் அண்ட் யூ கேன் யூட்டிலைஸ் தட். ஓகேவா? ஓகேப்பா. அதே மாதிரி அன்ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கு. அன்ஷிஃப்ட் மெத்தட் ஆட்ஸ் எ நியூ எலிமெண்ட் இன்டு அன் அரே. புரியுதா? அண்ட் அன்ஷிஃப்ட் த ஓல்டர் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ அன்ஷிஃப்ட் அண்ட் புஷ் அப்படின்னா புஷ் அப்படிங்கும்போது இட் வில் ஆட் த நியூ எலிமெண்ட் அட் லாஸ்ட். அன்ஷிஃப்ட் விச் மீன்ஸ் இட் வில் ஆட் த நியூ எலிமெண்ட் அட் ஸ்டார்டிங் பேஜ். ஓகேவா? அந்த ஸ்டார்ட் பேஜில் வந்து என்ன பண்ணும், இட் வில் ஆட் த நியூ ஆப்ஜெக்ட். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள்ப்பா நான் போட்டே காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ புஷ் நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் பாப் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லெட் அஸ் see the example in console. நான் இங்கே டிசைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ we have just declared one array. The variable name is fruits. ஓகேவா? நான் இங்கே வந்துட்டேன். refresh
fruits fruits dot pop pop அப்படின்னு சொல்லும்போது it will remove the mango. ஸோ என்ன பண்ணியிருக்கு, fruits dot pop அப்படிங்கிற மெத்தட் has removed the value mango. இப்போ fruits fruits print பண்ணால் we have only 3 data, கரெக்டாக? ஸோ we have declared one array with 4 data and we have just removed the last data from the array using pop method. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் pop method. ஸோ push we have already seen. அடுத்து shift அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், ரைட்டா? இப்போ fruits dot shift யூஸ் பண்ணுவோம், shift method. ஸோ banana, ரைட்டா? ஸோ pop which means it will remove the last data from the array. Shift which means it will remove the first data from the array. So let's print the fruits. Here we have only orange and apple, right? So when we use pop, it removed the last data from the array. Shift removed the first data from the array. Okay, here unshift, right? So unshift it will add the new element to an array and shifts the older elements. Okay, va? Depend upon fruits dot unshift a ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகேவா? போடும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இடத்துல வந்துடும். இங்கே பாருங்கள் நமக்கு. ஓகே, இது பழசு. ஓகே, ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிடுச்சு. ஒன் செகண்ட், லெட் மீ ரெஃப்ரெஷ் ஆகேன். ஃப்ரூட்ஸில் பனானா இந்த மாதிரி இருக்குது, இதில் பாருங்கள். ஸோ பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோன்னு இருக்கா. இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் அன்ஷிஃப்ட்னு சொல்லி போடுறோம். அன்ஷிஃப்ட்னு சொல்லி போடும்போது நமக்கு அகைன் ஐ எம் பிரிண்டிங் த ஃப்ரூட்ஸ். இப்போ நமக்கு ஆர்டர் மாறிடுச்சு, கரெக்டாக? ஸோ பனானா இருந்தது முதல்ல, ஆரஞ்ச் செகண்ட். இந்த இண்டெக்ஸ் பாருங்கள், யூ கேன் சி த இண்டெக்ஸ். ஓகேவா? இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டட் பேஸ்ட் ஆன் த வேல்யூ வி ஹேவ் ஜஸ்ட் ஆடட், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இட் வாஸ் பனானா, ஆரஞ்ச், ஆப்பிள், மேங்கோ. இப்போ லேட்டர் வி ஹேவ் ஆடட் ஏ. ஸோ அது என்ன ஆயிடுச்சு, அன்ஷிஃப்ட் விச் மீன்ஸ் இட் வில் பி இன் த ஃபஸ்ட் பொசிஷன். ஓகேவா? ஸோ அன்ஷிஃப்ட் வில் ஆட் த டேட்டா அட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது வந்து ஆட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு இடத்துல அது போட்டுரும், கடைசியில் போடாது, ஃபஸ்ட்டு முதல்லையே போட்டுரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இதுக்கு நம்ம 0ன்னு அசைன் ஆகிடும், பனானாக்கு 1. அப்படி இந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இட் வில் பி அட்ஜஸ்டிங். ஓகேவா? எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும் அன்ஷிஃப்ட் அப்படிங்கிறது. ஸோ அன்ஷிஃப்ட் அப்படின்னு என்னென்னா இட் வில் ஆட் த டேட்டா அட் ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த அரேப்பா. ஓகேவா? அடுத்தது அன்ஷிஃப்ட் பார்த்தோம், பாப் பார்த்தாச்சு, ஷிஃப்ட் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ ஷிஃப்ட் விச் மீன்ஸ் இட் ரிமூவ் ஃப்ரம் த ஃபஸ்ட் எலிமெண்ட்பா. ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் ரிமூவ் பண்ணிடும் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. ஓகே, த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் சேஞ்சிங் எலிமெண்ட்ஸ். அரே எலிமெண்ட்ஸ் ஆர் ஆக்சஸ்டு யூஸிங் த இண்டெக்ஸ் நம்பர். பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அரே எலிமெண்ட்ஸ் ஆர் ஆக்சஸ்டு யூஸிங் த இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. 0 இஸ் த ஃபஸ்ட் அரே எலிமெண்ட், 1 is the second, 2 is the third element. ஓகேவா? ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்பர்ஸ் பார்த்தா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராமிங்கில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே. ஸோ அரே இண்டெக்ஸஸ் ஸ்டார்ட் வித் 0பா. ஓகேவா? எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது. அந்த இண்டெக்ஸை நீங்கள் பாஸ் பண்ணோம்னா, ஓகேவா, அந்த இண்டெக்ஸில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா நமக்கு கிடச்சிருப்பா. ஓகேவா? அது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா we are just assigning the data, we are replacing the data. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சேஞ்சஸ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் டு கிவி. ஓகேவா? இந்த அரேவுடைய ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், கிவின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ வாட் வில் ஹேப்பன், இட் வில் ஜஸ்ட் ரீப்ளேஸ் த பனானா வேல்யூ. ஓகேவா? இட் வில் ரீப்ளேஸ் த பனானா, ரைட்டா? கிவி வில் ரீப்ளேஸ் த பனானா பிகாஸ் வி ஹவ் ஜஸ்ட் மென்ஷன்ட் 0 ஹியர். ஸோ 0ல் வி ஹேவ் பனானா டேட்டா. ஸோ பனானா வில் பி ரீப்ளேஸ்டு பை கிவி. ஓகேவா? And length property provides an easy way to append a new element to an array. ஓகேவா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, லென்த் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் தெரியும், ரைட்டா? கவுண்ட் தெரியும் நமக்கு, ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் இண்டெக்ஸ் பாருங்கள் 5 இருக்குது, கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரூட்ஸ் டாட் லென்த் அப்படிங்கும்போது நமக்கு 5 நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஓகேப்பா, இந்த இது நம்ம மறுபடியும் பார்க்கலாம். நம்ம இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேவா? யூ கேஸ் வில் கெட் கன்ஃபியூஸ்டு திஸ் ஒன். ஸோ லெட்ஸ் see this one after some time. ஓகேவா? இந்த கடைசியில் அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போதைக்கு புஷ்
பாப், ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட், 4 மெத்தட்ஸ். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா புஷ் அப்படிங்கிறத நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நாம பாப், ஷிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத ரேர்லி யூ கைஸ் வில் பி யூஸிங். ஓகேவா? மேக்ஸிமம் we will be using push method, but just for the information purpose just keep this all the methods in your mind. ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது delete பா. ஒரு டேட்டாவை எப்படி நம்ம delete பண்ணுறது அரேலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா using the delete keyword. ஓகேவா? since JavaScript arrays are objects, elements can be deleted by using the JavaScript operator delete. ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸில் எத்தனை இருக்குது? delete fruits. I am just passing the index number 0, true which means deleted. I am just printing delete ஆச்சு, empty இருக்கு அந்த இடம். அதாவது இப்போ just consider the student example, ரைட்டா? ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ரோல் நம்பர் 5th ஸ்டூடெண்ட் இஸ் ஜஸ்ட் டிஸ்கண்டினியூடு. ஓகேவா? அந்த ரோல் நம்பர் உங்களுக்கு எம்டியாகவே காலியாகவே இருக்கும். கரெக்டாக? ஸோ அதாவது until or unless one new person is coming, ரைட்டா? ஒரு ஸ்டூடெண்ட் வர இல்லை ஒரு ஆள் வரும் வர அந்த ரோல் நம்பர் அப்படிங்கிறது எம்டியாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் he has come, we will assign the new number to the particular student, ரைட்டா? அந்த மாதிரி இது என்ன ஆகும், இந்த இடம் எம்டியாகவே இருக்கும். நமக்கு 0 அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிசர்வ்டு, பட் இட் இஸ் எம்டி அப்படிங்கிறது இதனுடைய கன்சிடரேஷன்ப்பா. ஓகேவா? ஸோ சேஞ்சஸ் த ஃபஸ்ட் எலிமெண்ட் இன் ஃப்ரூட்ஸ் டு அன்டிஃபைன்டு. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, அதனுடைய வேல்யூ வந்து இது அப்டேட் பண்ணுது. இப்போ நான் ஃப்ரூட்ஸ் டாட் 0ன்னு போடுறேன், அன்டிஃபைன் வருது பாருங்கள். ஏன் அப்படின்னா we have just removed the data, ரைட்டா? ஸோ data which was available in the position number 0, we have just deleted the data. It is currently empty, ரைட்டா? ஸோ அங்கே காலியாக இருக்குது, ஆனால் it is registered with empty data. 0 அப்படிங்கிற பொசிஷனில் empty data இருக்குது அப்படிங்கிறது பொசிஷனில் போட்டிருக்கு, பட் it is not displaying here. ஓகேவா? அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ யூஸிங் delete may leave undefined holes in array. யூஸ் பாப் ஆர் unshift instead. ஸோ டெலிட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாப் ஆர் unshift மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது delete is also available, if you want you can use it. அவ்வளோதான் சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அரேவை மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இப்போ அரேயிலிருந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது ஒரு டேட்டாவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளைசிங் அண்ட் அரே. ஸ்ப்ளைஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் நாம் கட் பண்ணுறது. ஓகேவா? அந்த இடத்துலேருந்து ஒரு டேட்டாவை நாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் வெட்டி வெளியே எடுக்கிறதுப்பா. ஓகேவா? ஸ்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ளைஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு டு ஆட் நியூ ஐட்டம்ஸ் டு அன் அரே. அட் த சேம் டைம் we can able to remove the item from, இங்கே பாருங்க, using the splice to remove the elements. So we can able to add the new element and we can able to remove the items from the array also as well. ஓகேவா? So we can able to add, we can able to remove also. ஓகேவா? using the splice method. ஓகேவா? ஸோ ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மக்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது. let me refresh. பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு ஃப்ரூட்ஸ், பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள். இப்போ என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமூவ் த ஆரஞ்சு வேல்யூ without any empty data. So initially when we were using the delete keyword, it was left with some empty data, ரைட்டா? ஸோ அது வந்து நமக்கு இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணும், ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எம்டி டேட்டா இந்த மாதிரிலாம் விட வேண்டாம். I just want to remove the data and I want automatically index to be readjusted. இந்த இண்டெக்ஸில் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரீஅட்ஜஸ்ட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், ஃப்ரூட்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ், எந்த இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம டெலிட் பண்ணணும், 1,1. புரியுதுங்களா? இப்படி போட்டோம் அப்படின்னா ஆரஞ்சு அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு, தனியாக வந்துருச்சு பாருங்கள், ரைட்டா? நவ் ஐ எம் பிரிண்டிங் த ஃப்ரூட்ஸ். banana, apple, mango. So we have just removed the orange. ஓகேவா? ஸோ இந்த 1,1ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்பா, ஸ்டார்ட் delete count அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்டார்ட் delete count அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ப்பா, எந்த இண்டெக்ஸில் இருந்து நம்ம டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1லேருந்து டெலிட் பண்ணு, 2லேருந்து டெலிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து delete countப்பா,
ஓகேப்பா, ஒன்றாவது இண்டெக்ஸில் எத்தனை, ஒன்றாவது இண்டெக்ஸில் இருந்து ஃப்ரம் த இண்டெக்ஸ் 1 how many data we want to delete from the index 1 அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ஒன்றுன்னு கொடுத்தோம்னா ஒன்றாவது இண்டெக்ஸ் மட்டும் டெலிட் ஆகும், ரெண்டுன்னு கொடுத்தோம்னா ஒன்றுலேருந்து 2 டேட்டா டெலிட் ஆகும், அதாவது திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். புரியுதா இல்லையா? ஸோ ஃப்ரம் த இண்டெக்ஸ் 1, ஸோ வாட் எவர் இண்டெக்ஸ் we are just providing from that index, okay, it will delete 2 records if you provide 2 value. ஓகேவா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் ரைட்டா, ஸ்ப்ளைஸ். இப்போ 2 கொடுக்குறேன். நான் 2 கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இண்டெக்ஸ் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 1 கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ப்ரொவைடட் இண்டெக்ஸ் 1. அப்படின்னா இண்டெக்ஸ் 1லேருந்து 2 டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ஐ எம் ஜஸ்ட் கிவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ப்ரோக்ராம். அப்போ என்ன ஆகும், இண்டெக்ஸ் 1லேருந்து ஆரஞ்சு ஆப்பிள் 2 டேட்டா நமக்கு ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் கட்டாயம் வெளியே வந்துருச்சா? இப்போ FRUITS பனானா மேங்கோ மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஓகேவா? மேனுப்புலேட்டிங் த அரே. ஓகேவா? இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மேனுப்புலேட்டிங் த அரேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அரேவை ஈஸியாக நம்மளால் we can able to manage. ஓகேவா? டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். we can remove the data from array and also நம்ம delete பண்ண முடியும். it will be empty. ஸோ delete அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் we will be using push method, அதுக்கப்புறம் ஸ்ப்ளைஸ் மெத்தட் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ these 2 methods are very 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 important. Okay, because we will be using maximum in our programming life, we will be using these 2 methods only. ஓகேவா?